My dear brothers, let's count. நீங்க தான் கவுண்ட் பண்ண போறீங்க. ரெடி? I think 80 counts. Okay. 80 counts no. இதை நாளைக்கு மறுபடியும் போகணும். என்ன காரணம்னா லேட்ஸு, பைசப்ஸு அண்ட் கார்டியோ இந்த கிராம்ப் வருது. இதான் கிராம்பிங் தெரியுதா? இதான் கிராம்பிங். எப்படி மசில் கிராம்ப் வருது. கிராம்ப் ஆனால் பயப்படக்கூடாது. நல்லா எலக்ட்ரால்லாம் குடிச்சா சரி ஃப்ரீயாக மூச்சு விடும். ஓகேடா? இப்போ ஃபுல் புஷ்அப்ஸ் வந்து 80 கவுண்ட்ஸ் போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா ஃபுல் லேக்ஸ் காம்போ, பைசப்ஸ் ஒரு 5 ஒர்க் அவுட், ஃபுல் வெயிட்ஸ் அடிச்சு நொறுக்கியாச்சு, கார்டியோ அப்டமனு வீட்டுக்கு கார்டியோ பண்ணியாச்சு. இவ்வளவும் பண்ணி முடிச்சுட்டு புஷ்அப் உடனே பார்த்தா தெரியும் நல்லா குடிச்சிருக்கோமா. ஸோ 80 கவுண்ட்ஸ் தான் போயிருக்குது. இதை நாளைக்கு ஒர்க் அவுட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணுவோம். ஐ திங்க் 100 கவுண்ட்ஸ் தாண்டலாம். ஓகே டன். அதாவது ஃபுல் புஷ்அப்பு இந்த இப்போ பண்ணுறாங்கல்ல, ஃபுல்லாக கீழே போய் கீழே வர்றது ஸ்ட்ரெச் எல்லாம் ஓகே தான். ஆனால் இதில் ஒரு சகோதரர் வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா, லாஸ்ட்டாக வந்து எனக்கு எப்படி ஆகுது அப்படின்னா இவ்வளோ பண்ணும்போது தான் என் மசில் ஃபீல் ஆகுது. ஸோ இதை தான் நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சொன்னோன்னா அவர் அழகாக போட்டிருந்தார். அதில் வந்து என்ன தெரிஞ்சுன்னா, அதாவது மசில் பில்டப்பை பற்றி தலைவனுக்கு ஒன்றும் தெரியல, நமக்கும் பெரிய அளவில் தெரியாது, ஏதோ கொஞ்சம் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். நம்மளை விட தெரிஞ்ச அடிமைதாவிகள் இருக்காங்க. நான் பண்ண முடிஞ்சதை சில விஷயங்களை சிலரால் பண்ண முடியாது, சிலரால் பண்ண முடிஞ்ச விஷயங்களை என்னால் பண்ண முடியாது. நான் என்னால் பண்ண முடிஞ்சதை பண்ணுறேன், அது உங்களாலையும் பண்ண முடியும். ஸோ எல்லாரும் பண்ண முடியாது. சரி ஓகே, அது போட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சொல்ல மாதிரி இப்படி ஆஃப் புஷ்அப்ஸ் தான் என்னால் போட முடியும், இதான் எனக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒலிம்பிக்ஸில் போய் இந்த அவர் என்ன உசேன் போல்ட் வந்து என்னால் 50 மீட்டர் தான் ஓட முடியும், ஸோ அதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியுமா? ஆடா லூஸ் பையில் பாடி பில்டிங்கில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்குது. எல்லாருக்கும் உள்ள முக்கியமான மெத்தட் என்னென்னா, அவங்களுடைய மசில் எந்த இதில் வந்து கரெக்டாக ஃபீல் ஆகுதோ அதை ஃபீல் பண்ணி போடும்போது தான் அவங்களுக்கு அந்த மசில் க்ரோத்து, அந்த ஷேப் எல்லாம் பர்ஃபெக்டாக கிடைக்கும். நான் என் மசிலை எனக்கு எதில் எப்படி கரெக்டாக ஃபீல் ஆகுதோ, நீ சொன்ன மாதிரி ஃபுல்லாக இப்படி எடுத்து நான் போடுறேன்னு வச்சுக்கேன், அதில் எனக்கு எந்த ஃபீல் ஆகலை அப்படிங்கிற போது என்னால் சூப்பர் க்ரோத்தை இப்போ இருக்கிற என்னோட க்ரோத்தை கொண்டு வர முடியாது. இப்போ நான் வச்சுருக்க க்ரோத்து நான் பண்ணுற ஒரு கோட்டில் தானே கிடச்சிருக்கு. அப்போ எனக்கு இது செட் ஆகுதில்ல, நான் கொடுத்து வளர்க்குற பசங்களுக்கு அது செட் ஆகுதில்ல. புரியுதா? இது அந்த கிறுக்கு பேருக்கு சொல்கிறது இல்லை, பொதுவாக சகோதரர்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம மசிலை நாம் ஃபீல் பண்ணி போகிறோம். ஒரு ஒர்க் அவுட் இருக்குது அப்படின்னா ஒருத்தர் பண்ணுறத அப்படியே நம்ம பண்ணக்கூடாது. மசிலுக்கு அது எந்த லெவலில் ஃபீல் ஆகுது, எங்கே ஓகே இறக்கும் போது அது கரெக்டாக இருக்குது, எதில் ப்ரெஷர் எப்படி கொடுக்கும்போது உனக்கு அது நல்ல ஃபீல் ஆகுது, எந்த மசிலையும் ஃபீல் பண்ணி ஒர்க் அவுட் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னொன்று, எங்களை மாதிரி மசில் இப்படி பில்டப் ஆனவங்க ஃபுல்லாக கீழே போய் மேலே வரும்போது இருக்கிற அந்த பம்பிங், அந்த வார்ம் அப்பை விட இந்த ஷார்ட் இந்த ஆஃப் புஷ்அப்ஸ் போடும்போது கிடைக்கிற பம்பிங் சூப்பராக இருக்கும். ஸோ அதை கண்டினியூ பண்ணுறோம். ஆனால் அதையே நான் இதில் 170 கவுண்ட் போட்டிருந்தேன்னா அண்ணா ட்ரை பண்ணி பாருங்கள் வருதான்னு, வந்தால் சந்தோஷம். ஓகே, இன்னும் இது எவ்வளோ வந்துருக்குது ஃபுல் புஷ்அப்ஸு 80, இன்னைக்கு 80 வந்துருக்குது. நாளைக்கு 100 போடுறேன், போட்டுருவோம். நாளைக்கு ஒரு வீடியோ போடுவோம்.
காலையில் இதை போடுவோம், சாயங்காலம் அதை போடுவோம். அப்படி நம்மளால முடிஞ்சதை போடுவோம். இப்போ நான் இதெல்லாம் போடுறது எதுக்காக? என்னுடைய பலம், நான் தான் உலகிலேயே பெரிய பலசாலி, என்னை விட்டால் யாரும் மண்ணும் கிடையாது, என்னை விடலாம் நான்லாம் ஒன்றுமே கிடையாது. கால் முடிச்சு சில ஜாம்பவான்களுக்கு மத்தியில் வேற லெவல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நாம நம்மளால முடிஞ்சதை பண்றோம். அந்த மாதிரி ஜாம்பவான்கள் எனக்கு மோட்டிவேஷனா இருப்பாங்க, எனக்கு கீழே உள்ள சகோதரர்களுக்கு நான் மோட்டிவேஷனா இருப்பேன். 10 கவுண்ட் போடுறவனுக்கு 100 கவுண்ட் போடுற நான் மோட்டிவேஷன், 500 கவுண்ட் போடுறவன் எனக்கு மோட்டிவேஷன். தட்ஸ் ஆல். ஓகே தான். அதனால உங்களால் முடிஞ்சதை நீங்க பண்ணுங்க. உலகத்துல நம்மளால என்ன பண்ண முடியும் இதை யோசிங்க. அதை விட்டுட்டு அடுத்தவனை குறை சொல்லிக்கிட்டு நாம எதுவுமே பண்ணாம இப்படி மட்டமெல்லாம் இப்படி கிடந்தோம்னு வச்சுக்கேன், ஒன்றும் கிடைக்கும். ஓகே, எல்லா சகோதரர்களுக்கும் சேர்த்து தான் திங்க் யுவர் செல்ஃப் பிக். நீ யாருக்கும் எதற்கும் சளைத்தவன் அல்ல. உலகை வெல்ல எதையும் செய்ய உன்னாலும் முடியும். அதை நீ நம்பு. எல்லாம் வல்ல இறைவனுக்கு கீழே மற்றவங்களுக்கு தவறு நினைக்காம மன தூய்மையோட வாழுங்க. உங்களுக்கு நினைச்சதெல்லாம் கிடைக்கும். நன்றி. நான் உங்கள் ராஜா பாரத்.